சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே வந்தப்போ வந்து நான் இது பிளானே பண்ணல நான் பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் ஐ சே எனிதிங் மிஸ்இன்டர்பிரேட் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, முன்னாடியே நான் கேட்டுடுறேன். ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் மேடை பேச்சு, எனக்கு பெருசாக வராது, எஸ்பெஷலி வித் செலிபிரிட்டிஸ். பட் ஹவவர் யூகே ப்ராபப்ளியில் ஒரு 1 இயராக நாங்கள் எங்களோட ஜேர்னி இங்கே, ஐ மீன் ஐ ஒர்க் இன் அ கம்பெனி லைக் ஏஎஸ்பி ஆர்சிஎம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில். ஸோ யூகே வந்து கிட்டத்தட்ட தேங்க்ஸ் கைஸ். யூகே வந்து கிட்டத்தட்ட ஒரு மேபி மோர் தென் அ இயராக வந்து தெரியும். ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ ரியலி அட்மயர் வித் திஸ் கை, வித் திஸ் பர்சன் இஸ் தட் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐ சி in the before I fade away. I really appreciate Yuki for whatever that you are trying to look for or ambitious. In fact, நான் கேள்விப்பட்டேன், ஐ மீன் நாட் கேள்விப்பட்டேன், ஐம் ஷூர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் ஆல்ரெடி வந்து ஒரு மூவியில் வந்து லிரிக்ஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ கிரேட் ஸ்டார்ட் ஃப்ரம் செலிபிரிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட். Yuki, I really appreciate, and all the very best for you. Plus, அவருடைய I don't know how many of you guys are aware of it. அவருக்கு நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு எங்களுடைய கம்பெனியில். டேல வந்து இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஆல்பம்ஸ். என்ன அப்ரோச் பண்ணப்போ வந்து இட்ஸ் லைக் ஓகே ஃபைன் யூகி, நோ ப்ராப்ளம், லெட்ஸ் டூ இட் அப்படின்னு நான் சொன்னேன். தென் ஹி said லைக், சார் இதெல்லாம் வந்து பண்ணணும், இதெல்லாம் வந்து பட்ஜெட்டு, இதெல்லாம் வந்து அக்ஷிதா வந்து இந்த மாதிரி வந்து பாடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேப்பா பண்ணலாம்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஆனால் த வே தட் ஹீ டுக் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் டுக் திஸ் ஆல்பம், ஐ நோ திஸ் இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் லான்ச், எல்லாமே லைக் இது என்னென்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 படங்கள் வந்து அவர் ஆல்ரெடி பண்ண மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ சி தட் ஒன். இன்ஃபேக்ட் நான் இந்த ஷூட்டிங் பண்ணப்போ வந்து நான் இல்லை, பர்சனலாக நான் வந்து வெளியூரில் இருந்தேன். அக்ஷிதாவோட அம்மா வந்திருந்தாங்க. அவங்க சொன்னது வந்து எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. யூகி வந்து ரொம்ப காமன் கம்போஸ், என்னதான் வந்து டஃப்பான சுச்சுவேஷன், நிறைய ப்ரெஷர் இருந்தாலும் ரொம்ப கம்போஸ்டாக வந்து அங்கே வந்து வேலை பார்க்குறாரு, பெருசாக ஒன்றும் ரியாக்டே பண்ணிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் லாட் ஆஃப் த என்ன சொல்றது, ஒரு வலி, பேஷன் எல்லாமே அவரோட அந்த மொமெண்ட்ல தெரியுது அப்படின்னு வந்து ஐ குட் ஃபீல் தட் ஒன். ரியலி அப்ரிஷியேட் மேன் ஆல் தட் யூ ஆர் ட்ரைங் டு அச்சீவ் இட். அண்ட் அக்ஷிதா சுரேஷ், அகைன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அக்ஷிதா சுரேஷனுடைய டாட்டர். இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஷீ இஸ் நாட் ஓன்லி வோக்கல், ஃபர்ஸ்ட் வந்து வோக்கலிஸ்டாக தான் வந்து நாங்கள் வந்து அவங்களுடைய டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணது. தென் ஷீ இஸ் லைக் ஓகே, இந்த ஒரு ஸ்பார்க் வந்து எப்படி ஒரு தீப்பிழம்பா வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது வந்து ஷீ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் ஹர் செல்ஃப். அதுதான் நான் சொல்வேன். இன்ஃபேக்ட் என்ன அவங்களுக்கு ஒரு 7th படிக்கிறப்ப வந்து வி ஃபவுண்ட் திஸ், ஓகே அக்ஷிதா, இஃப் திஸ் இஸ் யோர் பேஷன், let's do it அப்படின்னு சொல்லிட்டு she started pursuing herself, not just from a singing standpoint, it is also like music வந்து புதுசா வந்து அவங்க ஒரு மியூசிக் கொண்டு வருவாங்க. டேட் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பண்ணணும் சவுண்ட் இன்ஜினியரிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும், கம்போசிங் பண்ணணும். இட்ஸ் லைக் இட்ஸ் இன்ஃபேக்ட் ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டதுல வந்து சில பேர் பாட சொன்னா இதை வந்து எப்படி பெட்டராக வந்து பாடலாம், மியூசிக் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். அகெயின் அக்ஷிதா, ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கீப் டூயிங் வாட் யூ வாண்ட் டு அஸ்பயர் ஃபார் அண்ட் தேங்க்யூம்மா. ஓகே, அண்ட் அகெயின் ஃபைனலி ஃபார் ஆல் த செலிபிரிட்டிஸ், எனக்கு எல்லாருடைய பேர் தெரியாது அண்ட் அப்பாலஜைஸ் முன்னாடி நான் மன்னிச்சிடுங்க. பட் எல்லாருடைய செலிபிரிட்டிஸ் இங்கே வந்து இந்த யங் டேலண்ட்டை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு really appreciate it. Thank you for coming, guys.
தேங்க்யூ சார். பேச தெரியாதுன்னு பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஸோ அடுத்தபடியாக டிஓபி ஆஃப் பிஃபோர் ஐ ஃபேட் அவே அரவிந்த் பாலாஜி அவர்களை பேச அழைக்கிறேன். சார் பேசலாம் சார். ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறேன். ரொம்பவே நர்வஸாக இருக்குது. ஸோ 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 ஃபஸ்ட்டு யுக்கி வந்து சாங் காமிச்சார். ஸோ கேட்டேன். சாங் லிரிக்ஸாகவுமே சரி, கம்போசிங்காகவுமே சரி செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பயங்கரமாக பிளான் பண்ணோம். இந்த மாதிரி சாங்க்கு ஏற்ற மாதிரி விஷுவல் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் விஷுவலாக வந்து என்ன சேலஞ்சிங்னா, ஒரு 90% கிட்ட விஎஃப்எக்ஸ் தான். ரியல் லொக்கேஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ விஎஃப்எக்ஸாக வந்துட்டு எங்களுக்குமே இது ஃபஸ்ட் டைம். ஸோ வந்துட்டு இது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. நல்ல ஒரு லேர்னிங்காக இருந்தது எல்லாருக்குமே. நிறைய ஒர்க் பண்ணோம் அண்டு நிறைய சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ விஷுவல் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஹாய், ஹலோ எவ்ரிவன். ஸோ விஃபா வந்து லைக் எங்களுக்கு எப்பவுமே யூஸ்வலாக வர ப்ராஜெக்ட் மாதிரி வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணோம், போச்சு, ரிலீஸ் ஆச்சுன்னு இது மாதிரி இல்லாமல் ஒரு பர்சனல் ஃபேவரட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். லைக் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு யுகி ப்ரோ கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதில் இருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ், கம்ப்ளீட் ஒரு ஜேர்னி. ஸோ பிஃபோர் வந்து எங்களுக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கும் போதும் சரி, லைக் நான் நிறைய மூவிஸில் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹிந்தி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்களாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் டீமாக சேர்ந்து. ஸ்டில் பிஃபோர் எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு பர்சனல் ஃபேவரட். தேங்க்யூ யுகி ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் அவுட்புட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த கிரெடிட்ஸ் எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய டீமுக்கு தான். ஒரு செகண்ட் ரோல் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இதை ஃபுல்லாக என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ என்னோடய கிரெடிட்ஸை இந்த ஸ்டேஜில் என்னோட டீமுக்குமே ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பாய்ஸ். அண்டு ஒரு ஃபன்னான மூமெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் யுகி ப்ரோ வந்து விஎஃப்எக்ஸ் அவுட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். விஎஃப்எக்ஸ் அவுட் ரெடி, ஒரு ஃபைனல் அவுட் வந்து பாருங்கள் அப்படிங்கும்போது அவுட்டை பார்த்துட்டு ஒரு செகண்ட் நம்ம இது இருந்தார், என்ன ஒன்றுமே சொல்ல, நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஏதோ செய்ய போகிறாரு போல் அப்படின்னு நினச்சா சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். எதுக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாருன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும்போது அப்போ தான் சொல்கிறாரு, ப்ரோ நாங்கள் ஒன்றும் சாப்பிடல, நீங்களும் தான் வெயிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, சரி வாங்க போய் சாப்பிட்றலாம் திரும்ப என்ட்ரிட்டு. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சது, ஓகே இவர் அவுட் பிடிச்சிருக்கு போல், அதை அப்படியே அவர் வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கிட்ட ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம்னா, என் பேர் எதற்கு அவர் கரெக்டாக சொல்ல மாட்டார். மாரிஸ்ன்னு எம்மில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா பேரும் சொல்லியிருக்காரு, என் பேரும் சொன்னதில்லை. இவர் சொல்கிறத வச்சு ஏதோ இவனுங்களாம் எல்லாம் என் பேர் மாரிஸ்ன்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பேர் மோரிஷ் ப்ரோ, ப்ளீஸ். ஓகே, ஸோ யுகி ப்ரோக்கும் அக்ஷிதா சுரேஷ்க்கும் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கணுன்றது என் சார்பாகவும் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாய். தேங்க்யூ மோரிஷ் ப்ரோ. ஸோ அடுத்தபடியாக ஆக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட் ஹைட் கார்த்திக் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறேன். அவர் வந்து பட்டாசு. ஓகே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை சேர்த்தா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆகிட்டு டீமே ஃபுல்லாக வாழ்த்தி விடுவீங்கன்னு சொல்லிட்டு தான். ஸோ ஐயா ஹைட்டு கார்த்தி உங்களுக்கு தெரியும்ல, சமபோத ஒரு 15-16 தானா. சரி, நல்ல விஷயம் போயிட்டு இருக்கு, எதுக்கு இதை சொல்லணுன்ட்டு விட்டேன் அப்படியே. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு பிஃபோர் ஐ ஃபேட் அவே வந்து டீமாக அவங்க ஜெயிச்சா கூட மனசளவு நானே ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ யுகி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேப் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. புதுசாக வந்த ரேப்பர்ஸ்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேப் சீன் நிஜமாவே ஒரு பெரிய ஃபீல்டு கிட்ட போயிட்டுருக்கு. நிறைய ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. நீங்கள் பார்ப்பீங்க ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிமில் இப்போ ரேப்பர்ஸ் இருக்காங்க.
ரேப்பர்ஸே ஃபுல்லாக லிரிக்ஸ் எழுதி ரேப்பர்ஸே ஃபுல் சாங் பாடுற மாதிரி இப்போது சீன் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து 2007லேயே போபானை வந்து இதை எங்களுக்கு என்கரேஜ் பண்ணி விட்டதே வந்து போபானன் தான். இந்த ரேப் சீன் ஒன்று அப்போதைக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக சில பேர் நல்லா பெரிய ஒரு லெவலில் இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்ம டீமில் தான் இருந்தாங்க. நாங்கள் ஜிஆர் ரூலர்ஸு, துப்பாக்கிஸு, வாட்டர் பாட்டில்ஸு, யுக்கி எல்லாருமே நாங்கள் 2007லேருந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். நாங்களாம் இப்போது நிறைய பேர் எல்லாம் ஃபுல் ஃப்ளெஜாக நல்லா தான் இருக்காங்க. நாங்களும் அப்படியே ஸ்லோவாக சொன்னார்ல லிரிக்ஸ்லேயே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம வின் பண்ணிடலாம்னு சொன்னார்ல. ஸோ அவர் இப்போ தான் அது பண்ணியிருக்காரு. நிஜமாக ஒரு வாழ்க்கையை தான் அவர் எழுதியிருக்காரு கரெக்டாகவே. சூப்பராக அது சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஒரு லைனில் சொன்னீங்களே மென்னிசம் சூப்பராக இருக்கு யுக்கி. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதில் ஒரு லைனில் சொல்லியிருப்பாரு, இந்த சிங்கிளாகவே இருக்கும். நானும் வந்து சிங்கிளாக தான் இருக்கேன். வீட்டில் இப்போ தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சோம். நானும் சிங்கிளாக தான் இருக்கேன். ஏன்னா நீங்கள் மென்னிசம் பண்ணோன்னு எனக்கும் அது ரொம்ப ரிலேட்டடாக இருந்துச்சு. மற்றபடி நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க எல்லாம் இந்த சினிமா ஜாம்பவான்கள், சி சத்யா அண்ணன், இங்கே இருக்க எல்லாருக்கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சி சத்யா கூட படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்ரீகாந்த் அண்ணன் வந்து என்னோட அண்ணன் மாதிரி அவர். ஸோ அவரு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்பா கூட ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. அந்த மலகான ஒரு படத்தில் நான் பாடியிருக்கேன் அப்பாவுக்கு. போபோ சசி அண்ணன் எல்லா பாடமும் இல்லை அவர் பண்ணுற படத்துல தான் நான் இருப்பேன் எப்பவுமே. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்டு சார் சூப்பர் சார். நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாம் ஒரு கொலாபரேட் பண்ணி நான் அக்ஷதா யுக்கிலாம் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணீங்கன்னா, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டோட ஃபர்ஸ்ட் விஷயமே அவன் சான்ஸ் கேட்கறது தான். அப்போ தான் அது கிடைக்கும்ல. பிஃபோர் ஐ ஃபேட் அவே நானும் தானே பண்ணோம். ஸோ என்னோட ஃபெலோ ரேப்பர்ஸ் கூட வந்திருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் யுக்கி. உனக்கு இதுக்கப்புறம் நிறைய வரப்போகுது. அண்ட் அக்ஷிதா, ஐம் டேம் ஷுவர் இங்கே இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக பாட போகிறீங்க. எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நீங்கள் நிறைய இது மாதிரி யங் டேலண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் நீங்களும் அந்த மாதிரி சாங்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. அவர் கம்போஸ் பண்ண படங்களை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். குளிர் 100, ஜர்கண்டி. சார் நில்லுங்க சார், வைக்கப்படாதீங்க சார், நில்லுங்க சார். குளிர் 100, ஜர்கண்டி, வர்ணம், பேய் கதை அப்படின்ற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. வாழ்த்துக்கள் அதுக்கும் டீம் சார்பாக. அண்ட் இவர் யாரு அப்படின்றது ஒரு சின்ன இன்ட்ரோ. திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கம் செயலாளரோட முரளி சாரோட மகன் அப்படின்றத பெருமையா தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பாபு சக்ஷி அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனாரா ப்ரொடக்ஷன் சார், எங்கள் சுரேஷ் ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ட்ராக் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் அக்ஷிதா பற்றி சொல்லணுன்னா, ஆக்சுவலி ஒரு வாட்டி பாடிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி வந்து நான் ஊரில் இல்லை, அவங்க பாடுற அன்றைக்கி வேறு ஒரு படம் ரீரெக்கார்டிங் விஷயமா இருந்தேன். வந்து கேட்கும்போது நல்லா இருந்தது. பட் ஆனால் ஒரு சாஃப்ட் வெர்ஷனாக பாடிட்டாங்க. சரி, இந்த சாங் வந்து அப்படி பாடக்கூடாது இல்லையா, பிஃபோர் ஐ ஃபேட் அவேனா கொஞ்சம் நல்லா ஒரு போல்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி நான் கேட்டேன், அவங்களால வந்து பாட முடியுமான்னு கேட்டேன். அவங்க ஆக்சுவலி ஃபாரினில் எங்கேயும் இருந்தீங்க. ஸோ அதுக்காக வந்து பாடி கொடுத்தாங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக வந்து பாடுறதுக்கு. ஏன்னா ரொம்ப ட்ரபிள் பண்ணக்கூடாதுல்ல. அவங்க வந்து நல்லா பாடியிருந்தாங்க. எனக்காக இன்னொரு வாட்டி வந்து பாடுறதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மேடையில் இருக்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, என்ன சொல்கிறது தெரியல, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இண்டிபெண்டன்ட் குவீன் அப்படின்னு சொல்லலாம். இண்டிபெண்டன்ட் மியூசிக்குலாம் வந்து இவங்க ஒரு பெரிய அடையாளமா இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Very good evening, everyone. So, first of all, congratulations to the whole team. Before I fade away, amazing, ரொம்ப அழகா இருந்துச்சு music video. And I really want to give a shout out to one person, the editor, the VFX artist. Amazing. They were so seamless, so beautiful. So we were talking about that. And lyrics, Yuki, amazing. I'm so happy. Music, சூப்பராக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எனக்கு அன்லிஸ்டட் லிங்க் அனுப்பியிருந்தாங்க.
ஸோ ஐ saw that அப்போ உடனே அவருக்கு யுகி கிட்ட சொன்னேன், on the whole it's very beautiful Yuki, so we have to do something in the future. Congratulations whole team, and thank you for having me here. And thank you, sir, for supporting indie artists, because I know it's very hard to get producer இருக்கட்டும் support பண்றதுக்கு. And Akshita, you got an amazing, beautiful, wonderful, supportive father, because not every father will support for indie scene. I know that. So keep supporting her. So he's a great boon to you. I know that. Yeah. And thank you guys. Thank you everyone for having me here. So keep supporting hip hop. Keep supporting indie music. Film music கூட சேர்த்து indie musicum கேளுங்க. So இந்த மாதிரி நிறைய artists, underground artists are there. Keep supporting them. Bye. Thank you. The versatile actor அப்படின்னு சொல்லலாம் ஹரி கிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். மெட்ராஸ் படத்துல ஜானி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். ஸோ எஸ், இப்போ நடித்த வேம்பு வரைக்கும் எல்லாமே ரொம்ப versatile performer அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில வார்த்தைகள் சார். புரியல சின்ன பொம்மையா என்ன ஜானி எப்படி இருக்கீங்க? அப்படியா பண்ணு போடலான்னு அப்படியா ஐடி ஒன்று மாதிரி பண்ண முடியல. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு ஈவெண்ட் எனக்கு. ஏன்னா நானும் விக்கே வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. என்னோட வீடு ஆப்போசிட் வீட்டில் நானும் விக்கே இருப்போம். ஸோ ரேப் வந்து இவங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, நாங்கள் ஸ்கூல் டைம் இருக்கும்போது வாட்டர் பாட்டில்ஸ் ஒரு டீம் நினைக்கிறேன், அந்த டீமில் தான் இருந்தோம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. அந்த டீமில் தான் ஹிப்ஹாப் ஆதி அப்புறம் துப்பாக்கிஸ் அவங்களாம் இருந்தாங்க. ஸோ ஒரு வீடியோவே வைரல் ஆச்சு, கொஞ்சம் நாள் முன்னாடி விக்கி இருப்பான் அதில். ஸோ அது மாதிரி அவனோட ரேப் ட்ராவல் வந்து நல்லாவே எனக்கு தெரியும்னா, நாங்கள் ரேப்னா நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் பிரிசுன்னு, அவன் தான் வந்து எங்களுக்கு வந்து எமினம் சிடிலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி தருவான். அப்போது வந்து ரொம்ப கஷ்டம் பாட்டு கேட்குறது, யூடியூப்லாம் கிடையாது. ஸோ சிடி கிடச்சா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் கேட்டு அவங்ககிட்ட கொடுப்போம், மாதிரி பாஸ் ஆகும். அப்போ வந்து கேட்டு இவன் ரேப் பண்ணும்போது இவனோட லிரிக் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்டா ரேப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ண மாட்டீங்க, சில வேர்ட்லாம் தேவைப்படும்ல. ஆஸ்ன்ற வார்த்தையே வந்து அவன் வந்து அப்படிலாம் பண்ண விடாது அப்படின்வான். இன்றைக்கி வந்து பேட் ஆஸ் பாட்டு வந்து பயங்கர ஹிட்டு ஆக்சுவலாக இருக்கும்போது, கரெக்ட் தானடா? அது மாதிரி இருக்கும்போது இன்னை வரைக்குமே வந்து அவன் வந்து அவனோட லிரிக் வந்து அவ்வளோ வந்து பர்ஃபெக்ஷனாக வச்சுப்பான் ரேப்பில். ஸோ அவனோட ஃப்ளேவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். நான் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ஹோல் க்ரூ வந்து அக்ஷிதா சூப்பராக இருந்தது. ஸோ மெயினாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா போபோ அண்ணன் வந்து எப்போவுமே வந்து அவன் சின்ன வயசில் ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னால் அந்த ஒரு வாரத்தில் போபோ அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். எல்லா இதுலேயுமே உங்கள் பேர் சொல்லிட்டு இருப்பான் அவன் சின்ன வயசுலேருந்தே. அது வந்து ரொம்ப ஹாப்பி. திருப்பி நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவனோட ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஹோல் க்ரூவுக்கும் செமையான டீம், நல்ல விஷுவல்ஸ். சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணோம். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அவங்க ப்ளஸ் வந்து நம்மளோட ஐக்கிபெரி, என்னோட பிடிச்ச ஹைட் கார்த்திக், ஆமாம் என்னோட பெரிய சூப்பரான ஆர்டிஸ்ட் கூட நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த பாட்டு வந்து ரொம்ப வெற்றி பெற என்னோட மனதார நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. Thank you so much. ஸோ அடுத்தபடியாக பாடலின் நாயகியை கூப்பிட வேண்டிய டைம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி a talented singer, songwriter, currently studying psychology and learning music and sound design in Dallas, Texas. இன்னும் நிறைய எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு, நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Hi everyone, I hope you can hear me. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope that this was something. Bye-bye. Thank you. Something that you guys were looking forward to. Thank you so much for everyone who came. எல்லாருமே இங்க இருக்கிறவங்களுக்கு I want to say a thanks, the team, everyone, because உங்க support இல்லைனா இது நடக்காது. I just want to go back to ஒரு story. யூகி அண்ணா first வந்து எனக்கு கால் பண்ணாரு. After everything was finalized, he's like, "Hi ma." I said, "Hi அண்ணா, எப்படிமா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கேண்ணா. ஓகேம்மா, ஒரு பாட்டு இருக்குமா, யூ வுட் ஹாவ் டு சிங்னு சொல்லுவாருன்னு நினச்சா ரேப்னு சொல்லிட்டாரு. I was like, oh, ஓகேண்ணா, ரேப், ஓகே, this is something I've never done. ஏன்னா to be honest, I've only ever explored melody. I'm a melody singer. And I was like, okay, let's try this. We go to the studio. And then he's like, ma, இப்படி பாடுங்கம்மா, this is how you do it, that is how you do it. I'm like, okay நான் எனக்கு கரெக்டாக வருமானு தெரியலண்ணா. He was like, இல்லைம்மா நீங்கள் பாடுங்கம்மா. But I mean, like Bobo sir said, the first time wasn't something that was like a punch effect song na solven. And I have to say, definitely I agree with you. But
with the support of Boba sir and Yuki Anna, the way the song evolved, and you know, ungalala da your voice, I've never explored that side. So I really want to say thank you to you, because அதனால தான் இன்னைக்கு 2 songs நான் பாடினேன், அது என்னால் பாட முடிஞ்சது. So I want to say thank you to that, because without that it wouldn't have happened. And இந்த சாங்கை பற்றி நான் சொல்லணும்னா, this is a story. This is Yuki Anna's story. He's poured his everything to it. Lyrics la irundhu, just the vision overall. And அவர் communicate பண்றப்ப, you know, நம்ம when we speak to people, அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு you will get a vibe. அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் பேசினப்ப he was like, இதுதாம்மா சாங், இதுதாம்மா மோட்டிவேஷன். I was like, okay நான் let's go. The more and more நான் வந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணப்ப I realized that, oh my god, he's like poured his soul into it. He's poured his life into it. And you can see it in every moment. I mean, lyricsல இருந்து நம்ம வந்து, there was a lot of hurdles we faced, and every single time he gave his all. And he not only kept his, you know, full feels up, but he also made sure everyone is just totally ready and on the beat. Nariya hardships we faced to get to this point, and I want to say thank you again to everyone. And our indie artists ku support pandrathu vandu, it's not something that we always see, and every single person here, neenga you showing up, you supporting, even or a like neenga kodutha kuda, it's the biggest thing ever. So I want to say thank you to that. And lastly, just thank you to dad and mom and every single family member who's here. Avva, Tata, Shri, Shiva, you guys have been my biggest supporters. Neenga illana, I'm not here, and I am everything because of you guys. So I wanted to say thank you, and good luck with the team and everything. Thank you so much. அமேசிங் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக விழாவின் நாயகன், திரைப்பட நாயகன், அடுத்து மியூசிக் பாட்டோட நாயகன் அப்படின்னு சொல்லலாம், யுகி பிரவீன் அவர்களை பேச அழைக்கிறேன். இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து இவர் 2008ல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. த லிரிசிஸ்ட் ஆஃப் அட்டு, ஹாஸ்டல், பேய் கதை, கப்பல், காஞ்சனா 2ல வந்து ரேப் பாடியிருக்காரு. ஸோ உங்கள் ரேப்புக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன் இந்த பாட்டுலேருந்து. ஸோ இன்னும் நிறைய கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த பாட்டு லிரிக்லேயே ஒன்று இருக்கும், நான் நேற்றுக்கு பெஞ்ச மழையில் தான் இன்னைக்கு முளைச்ச காளான் இல்லை, என் கதையை படித்தாக்கா குழம்பி போயிடுவார் நோலன் கூட அப்படின்ட்டு. தட் இஸ் கிறிஸ்டோபர் நோலன். ஏன்னா அவர் படம் எவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்கணும், அதை விட கன்ஃபியூஸாக இருக்கும் என்னோடய லைஃப். ஏன்னா வந்து நான் ஒரு மெடிக்கல் பில்டிங்கில் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கிராஃபிக் டிசைனராக இருந்திருக்கேன், நிறைய வேலை பார்த்துருக்கேன். ஸோ ஆனால் சின்ன வயசுலேருந்து மியூசிக் மட்டும் ஒரு தொடர்ந்து செய்கிற ஒரே வேலையாக இருக்குது. அதில் என்னைக்காவது ஜெயிச்சணுன்ற ஒரு இதுதான் இந்த சாங் பிஃபோர் ஐ ஃபேட் அவே. இதை சொன்ன மாதிரி என்னோடய லிரிக்லேயும் சரி, இதுலேயும் சரி, என்னோடய டைரக்ஷன்லேருந்து, இனிஷியல் ஸ்க்ராட்ச்லேருந்து என்னோட 100%, 200% நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து கடவுள் விட்ட வழி தான். ஸோ இந்த ஆல்பமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதெல்லாம் அமையணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. சுரேஷ் சார் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறதும் சரி, நான் ஒரு கார்ப்பரேட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட், அதாவது கார்ப்பரேட் சம்மந்தப்பட்ட ஒரு கல்ச்சுரல்ஸ் மாதிரி இருக்கும். 200 கம்பெனிஸ் கலந்துக்கிட்டாங்க, மோர் தென் 2000 பார்ட்டிசிபென்ட்ஸ் நினைக்கிறேன். அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் ரேப் பண்ண இது வெஸ்டர்ன் இதில். ஸோ ரெப்ரசன்டிங் ஏஎஸ்பி ஆர்சிஎம் சொல்யூஷன்ஸ் அதில் இருந்து. ஸோ அங்கே நிறைய கம்பெனிஸ் வந்திருந்தாங்க. அங்கே வந்து எல்லாருமே ஏஎஸ்பி ஓகே அப்படின்னா அந்த கம்பெனியும் ஏஎஸ்பிஎன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டேக் பண்ணி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சேம் டைம் சென்னை சுரேஷ் சார் வந்திருந்தார். அப்போ வந்து அவர் கங்க்ராட்ஸ் பண்ணி என்னை கூப்பிட்டுருந்தாரு. அப்போ பேசும்போது தான் இந்த இனிஷியல் என் டாக்டரும் வந்து நல்லா பாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இனிஷியலாக இது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எதுக்கு ஒரு ஈவெண்ட்டில் அட்டன் பண்ணணும், அதே ஒரு கார்ப்பரேட் சம்மந்தப்பட்ட ஒரு ஈவெண்ட்டாக இருக்கணும். எப்படி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிலலாம் வந்து நம்ம டேரெக்டாலாம் வந்து பிரசிடென்ட்கெலாம் பேச முடியாது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு லிங்க் தான். அவர்கிட்ட பேசி ஒரு 1 இயராக வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெய்லி ஏதாவது அப்டேட் பேசிகிட்டே இருப்போம் இதை பற்றி. அவங்களும் நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. ஸோ த்ரூ அவுட் த ப்ராசஸ் இது வந்து ஒரு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நின்று இருக்கிறது எல்லாத்தோட கடவுளோட கிருபை தான். ஸோ அண்ட்
அப்சல்யூட்லி ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ் சார். அண்டு போபோவனனுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து என்னை முதல்ல சினிமாவுக்கு என்னை கொண்டு வந்ததே போபோ தான். ஒருத்தனை நம்பி ஒரு பாட்டு எழுதுகிற ஒருத்தனை நம்பி ஒரு படம் வாய்ப்பு கேட்க போகிறவனை இந்த படத்தில் 6 பாட்டு நீ எழுதுறான்னு சொல்லிட்டு யார் கொடுப்பா சொல்லுங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணி அவர் குளிர் நூறு முடிச்சிருந்தார். அப்போ தான் குளிர் நூறு பார்த்துட்டு அப்போலாம் ஆர்குட் காலம், ஆர்குட்டில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நான் நல்லா லிரிக் எழுதுவேண்ணா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சும்மா ஏதாவது அந்த காதல் கவிதைகள் அந்த மாதிரிலாம் போட்டு அனுப்பிச்சி விட்டுருந்தேன். அதை பார்த்துட்டு ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. அதுவே எனக்கு செம்ம சந்தோஷமாயிடுச்சு. போனோன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு சாங் போயிட்டுருக்கு, அது அட்டு கம்போஷன் போயிட்டுருக்கு. அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு சாங் அது அட்டு பையன் வரான் அப்படின்னு ஒரு சாங் எழுதியிருக்கோம். அது எழுதிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ வந்து படம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுலேருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரை பார்த்து தான் எனக்கு ஹிப்ஹாப் மேலே ஒரு ஆசையே வந்துட்டு. என்ன சொல்கிறது, அதுக்கு முன்னாடி வந்து சொன்னா லிரிக் எழுதிட்டு இருப்பேன், கானா பாட்டு பாடிட்டு இருப்பேன், எதனாலும் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது இவர் பார்க்கும்போது ஏன்னா குளிர் நூறு எல்லாரும் கேட்டிருப்பீங்களா, ஃபுல்லாக தமிழில் வந்து அந்த பீரியடில் 2007 அந்த டைமில் 2008 நினைக்கிறேன். அப்போ வந்து ஹிப்ஹாப்பாக வந்து ஃபுல்லாக மியூசிக் பண்ண ஒரே படம் வந்து குளிர் நூறு தான். ஒரு ஏன்னா எல்லாருமே பேட்டர் ஆப்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஹிப்ஹாப்பில் வந்து வந்த ஒரு படம் வந்து போபோ தான். இப்போ நிறைய சொன்ன மாதிரி ஹரி சொன்ன மாதிரியும் சரி, நிறைய இப்போ வர படத்தில் எல்லாமே ரேப்லாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து சினிமாலெல்லாம் ரேப்லாம் வைக்க மாட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டோட ஃபில்லர்ஸ் மாதிரி வைப்பாங்க. ஒரு பாட்டு நடுவில் ஒரு பிஜிஎம் சின்ன ஒரு ஃபில்லர்ஸ் ஒரு 4 ரேப் கூட்டு இவன்னு கத்திட்டு போடான்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து குளிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப்ஹாப் உரையும் சரி, அந்த மனசெல்லாம் அன்பிளக்டு, பூம் ஷக்கர் எல்லாமே பயங்கரமான ஒரு இதுவாக இருக்கும். அது ஒரு நம்ம என்னன்னு தெரியல, அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி எழுதின லிரிக்கெல்லாம் சேர்த்து ரேப்னா என்னன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு சாங்குனா நான் ஒரு ரேப் சாங் எழுதியிருக்கேன் அப்படின்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தேன் எங்கள் பையனும் தான். இன்னைக்கு இதுக்கும் ஒரு 8 இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இதோட சேர்த்து இதுலேயே ஒரு 5 பாட்டு போபோன்னு தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எனக்கு பண்ணோன்னு ஒரு இதுவே இல்லை. ஆனால் வந்து அவர் நம்ம வளர்ச்சிக்காக வந்து கூட இருந்து பண்ணி கொடுத்தது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த பாட்டோட ஒரு பெரிய பேக் போன் வந்து போபோ சசி தான். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீம், இந்த வீடியோ பற்றி பேசினா சொல்கிறேன். இந்த டீமில் அப்சல்யூட்லி அக்ஷிதா. ஏன்னா அவங்களோட வோக்கல் பவர் தான் வந்து இதை கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி. ஏன்னா நம்ம பாட்டில் ஒன்று வைக்கிறோம், ஒரு காடஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு விஷயத்தை இது பண்ணுறோம் இல்லைங்களா. ஏன்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு சாங் கிடையாது, ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்னில் போகுது. ஒருத்தன் வந்து இனிஷியலாக வந்து டிஃபீட் ஆகிறான், அதுக்கப்புறம் அவன் எப்படி ட்ரெயின் ஆகி ஜெயிக்கிறான். இது மாதிரி படம் மாதிரி ஒரு கதையை சும்மா ஒரு மியூசிக் வீடியோவில் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இப்போது அதான் இன்டர்நேஷ்னல் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிலீவர் இந்த மாதிரி சில சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் இந்த மாதிரி வந்து தமிழில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பண்ணும் போதும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு காடஸ் ஆஃப் விக்ட்ரி அப்படின்ற ஒரு இது இருக்காங்க. ஒரு ஒன் லைனில் நான் யோசித்தேன் இந்த சாங்கோட கண்டென்ட் என்னென்னா வந்து எல்லாருமே தெரியும் இல்லைங்களா, தெய்வத்தினால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ட்டு. ஒருத்தன் 100% முயற்சி பண்ணிகிட்டே இருந்தானா அந்த தெய்வமே அவனுக்காக இறங்கி வரும். அதுதான் இந்த பாட்டோட கண்டென்ட் ஓகேங்களா. காடஸ் ஆஃப் விக்ட்ரிங்கிற ஒருத்தர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நம்ம வந்து ஜீசஸ், இந்த அல்லா, இந்த மாதிரி இந்த சாமிலாம் இல்லை, ஒரு இதுக்குமே ஒரு காடஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இன்னைக்கு நடந்த இந்த ஒரு விஷயம் மாதிரி தான். டைம் எடுக்கலாம், மேபி நோ ப்ராப்ளம். பட் வந்து கீப் ஆன் ட்ரை பண்ணி பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். தேங்க்யூ அக்ஷிதா அண்ட் பவர்ஃபுல் வோக்கல்ஸ் இதில் கொடுத்ததுக்கு. அண்ட் டிஓபி அரவிந்த், அவரும் ஒரு டேரக்டர் தான். ஸோ அவரும் ஒரு படம் பண்ணுறதுக்காக ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. அதனால் வந்து இதில் எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி கூட இருந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவர் எனக்கு கூட ஒர்க் பண்ணார். எப்படின்னா நாங்கள் அதாவது பேமெண்ட்டெல்லாம் தாண்டி அவர் வந்து அவ்வளோ நாள் என் கூட இருந்திருப்பார். டே அண்ட் நைட்டாக உட்காந்து ஒர்க் பண்ணி இது பண்ணி அந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு 3-4 வீடியோ பண்ணிகிட்டு இருக்கலாம் என் கூட இருந்த டைமில். ஆனால் அந்த மாதிரி இருந்து அவர் 1 இயர் ட்ராவலில் எப்போ கூப்பிட்டாலுமே வருவார், எந்த ஹெல்ப்னாலுமே வந்து கூட இருப்பார். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு இந்த நாள் வரைக்குமே வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பண்ணி, அதே மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயுமே சரி ஃபுல்லாகவே கூட இருந்து எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு. தேங்க்ஸ் அரவிந்த். கண்டிப்பாக எப்போவுமே நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்ம மோரிஸ் கோச்சிக்கு போகிறாங்க சரியா. மோரிஸ் டீம் வந்து செம்ம டெடிக்கேஷனான ஒரு டீம், பயங்கரமான டீம். அவங்க எல்லாருமே பசங்க எப்போவுமே வந்து நீங்கள் நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் வந்து உங்கள் வேலை தான் போயிட்டுருக்கு அப்படின்வான். போய் சொல்கிறான்னு பார்த்தா ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவான்.
அந்த மாதிரி நான் இப்போ கேட்பேன் இல்லைங்களா, என்னடா இவ்வளோ நாள் போயிட்டுருக்கு எடிட்டு அப்படின்னா, டக்குன்னு அப்படியே ஒரு வீடியோ கால் பண்ணுவான், பாரு உங்கள் ஒர்க் தான் போயிட்டுருக்கு அப்படின்வான். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு டீம். சரண் என்னோட அசோசியேட் டைரக்டர் இந்த ப்ராஜெக்ட்டில். ஸோ சரணுமே வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்துமே டெய்லியுமே வந்து கூட இருந்ததுமே ஃபோன் பண்ணிட்டு, ப்ரோ இப்படி பண்ணிடலாம்ல ப்ரோ அந்த ஷாட்டு அப்படி பண்ணலாம், பயங்கரமாக பண்ணுவான். அப்படியே வந்து இப்போ ஷூட்டிங் நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் பேனாலாம் வச்சுன்னு சுற்றினே இருப்பான். இந்த வடிவேல் காமெடியில் வரேன்ல, சார் இதை நீங்கள் நெக்க மறந்துட்டீங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ப்ரோ இந்த வைடு மறந்துட்டோம், இந்த க்ளோஸ் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இது பண்ணுவான். அதனால் செம்ம இதுவே. அப்புறம் இதில் பாக்ஸராக நடித்த ஆப்போனண்ட் வந்து என்னோட ஜிம் ட்ரெயினர் டேனி ப்ரோ, அவரும் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்கு ஹாய் ப்ரோ. அவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன 1 இயராக ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து ஒரு கரெக்டாக இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், ஓகே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ப்ரோ அப்படின்ட்டு. ப்ரோ அப்போ நீங்கள் 6 பேக்லாம் வைக்கணுமே அப்படின்னாரு. ப்ரோ எப்படி ப்ரோ நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டுருக்கேன், எல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை ட்ரெயின் பண்ணி கடைசியாக வந்து ஆப்போனண்ட்டாக நடிக்கிறது ஆள் கிடைக்கல. நானும் வரலாமா ப்ரோ, ட்ரெயின் பண்ணதுக்கான சேலரி வந்து அப்படி கொடுத்துட்டேன் நான். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே இதுவெல்லாம் கிடையாது, எல்லாமே வந்து ரியல் ஃபைட்டு தான். ஏன்னா அங்கே ரியலாக வரணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே மாற்றி மாற்றி அடிச்சிக்கணும். இல்லை பட் எல்லாமே வந்து வீடியோ நல்லா வரணுன்றதுக்காக தான் 100% சூப்பராக வந்து ஒரு இந்த இது வந்திருக்கு. வேற யார் சொல்றது, வந்திருக்க செலிபிரிட்டிஸ் அனைவருக்குமே நன்றி. கார்த்திக் வந்து சொல்லவே தேவையில்லை, எனக்கு அப்பத்துலேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள். ஹரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், அதனால் கண்டிப்பாக எனக்கு எந்த ஈவெண்ட்னாலும் ஹரி ஃபஸ்ட்டாக அனுப்பான். சுரேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு. அதெல்லாம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் கூட நான் விளையாட்டு ஆரம்பம்னு ஒரு படத்தில் ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவர் சார் ரொம்ப பழகம், ரொம்ப சந்தோஷமான இருக்குது. தேங்க்யூ. அந்த இவர் முரளி சார் போபோனோட அப்பா, அவர் வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார் பார்க்கும்போது வந்து பார்த்துட்டு நம்ம இதுவில் அர்ஜென்ட்டில் வந்து நான் இது பண்ணேன். வந்து ஏன்னா அடுத்து நான் போபான வீட்டுக்கு வர மாதிரி இருந்தேன், அங்கே அடுத்த டைம் பார்த்துருன்னு சொல்லிட்டு அப்போ அர்ஜென்ட்டாக பார்த்து இன்விடேஷன் வச்சேன். அவர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் சி சத்யா சார் காஞ்சனா 2வில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டன்ட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே ஒரு கைண்டான ஒரு ஹம்புளான பர்சன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்காக. ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் என்ன தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் இன்றைக்கி இந்த வீடியோ சரிகமாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு சரிகமா. அண்ட் இந்த எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக சேர்க்குறது ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்ககிட்ட தான் இருக்குது. இண்டிபெண்ட்டுக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் பண்ணியிருக்கோன்னா ஏன்னா நாங்கள் எல்லாருமே நியூ ஃபேஸ்ன்றதுனால, அதாவது தெரிய வரைகிற மாதிரி ஒரு பெரிய இது இல்லைன்றதுனால வீடியோவோட குவாலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ எவ்வளோ மெனக்கட்டிருக்கோம், 1 இயர் ஒர்க்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ இது இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ நல்லபடியாக போய் சேரணும், அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லபடியாக சேர்த்து விடணும். அண்ட் இத்தனை வருஷம் வந்து 2012லேருந்து இத்தனை வருஷம் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் என்னை நம்பிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் இவன் ஜெயிச்சிருவான். என் ஒய்ஃப் ஐஸ்வர்யா அங்கே வந்திருக்காங்க. ஸோ என்னை நம்பினதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இந்த யாருன்னா விட்டு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக த மியூசிக் கம்போசர் அண்ட் பிளேபேக் சிங்கர் பிடிக்கும், அதுவும் மாசமா அப்படின்ற பாட்டு வந்து இட்ஸ் ஸோ ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். 25th ஃபிலிமாக அரண்மனை 3 அவர் கொடுத்திருக்காரு. மல்டிபிள் ஹிட்ஸ் ஓவர் த இயர்ஸ். ஒரு பிஜிஎம் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு கேங்கர்ஸ் அப்படின்ற ஒரு படம் வரைக்கும் அவ்வளோ அற்புதமான மியூசிக் கொடுத்துட்டு இருக்க சி சத்யா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னோட யுகி பிரவீன்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு ப்ரொடியூஸ் பண்ண மிஸ்டர் சுரேஷ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா டேலண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்காங்க, பட் அவங்களுக்கு வழி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கே ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சான்ஸுக்காகவும் இந்த மாதிரி ஆல்பம்ஸ்க்காகவும் ஒரு ப்ராப்பர் ப்ரொடியூசர் இல்லாமல் கஷ்டப்படுற இந்த ஒரு நேரத்தில் அவருக்கு கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி சரிகமாக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாங் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு நார்மல் இண்டிபெண்ட் சாங்கு தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கிரிப்டாக இருக்குது. ஹைட்டு வர மாட்டேங்குது. ரெகுலர் இண்டிபெண்ட் சாங் மாதிரி இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவர் சொன்ன மாதிரி அந்த பிலீவர் அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே நான் வந்து
ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணது வந்து விஎஃப்எக்ஸ் தான். ஏன்னா அந்த விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த கான்செப்டை வந்து புரிய வைக்கவே முடியாது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் இல்லை யுகி பிரவீன் பயங்கரமான ஒரு ஹீரோவாக தெரிகிறார். அப்போ நான் சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியல. இதில் பார்க்கும்போது அந்த ஆங்கிள்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நிஜமாக ஒரு மாதிரி ஒரு நம்ம ஏதாவது ஸ்டார் படம்லாம் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். வெற்றி அடையிறதுக்கு இன்னொரு ரெக்வஸ்ட் நான் பண்ணுறேன் ப்ரொடியூசருக்கும் சரிகமாக்கும். ரிலீஸ் ஆன அப்புறமா அதுவாக வந்து ரீச் ஆகாது. இனிமேல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கு பெரிய ப்ரொமோஷன் தேவைப்படுது. நல்ல பாட்டு கூட நல்ல பாட்டுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு நிறைய ப்ரொமோஷன் தேவைப்படுது. அதுக்கும் வந்து சரிகமாவும் ப்ரொடியூசரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நான் தயவுசெய்து கேட்டுக்கிறேன். இல்லைனா இந்த மாதிரி நல்ல கான்செப்ட் வந்து தெரியாமலே போயிடும். நம்ம அது புஷ் கொடுக்கலன்னா அது தெரியாமல் போயிடும். ஸோ அது இந்த சாங்குக்கு ஆகக்கூடாது. கண்டிப்பாக இது வந்து வெற்றி அடையணுன்றது என்னுடைய விஷாக இருக்குது. ஸோ அதே மாதிரி போபோ சசியோட இது சாங் நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஹிப்ஹாப்னா அது ஹிப்ஹாப்பாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம சும்மா ஹிப்ஹாப்னு நிறையா பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த கல்ச்சரை தெரிஞ்சவங்க தான் அது மாதிரி அவ்வளோ அழகாலாம் பண்ண முடியும். நான் எப்போவுமே அவருக்காக நான் பேசுவேன். நான் யுகி கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கம்போசர்ஸ்லாம் ஏன் அதாவது பண்ணிகிட்ருக்காங்க, இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான இன்னும் நிறையா படங்கள் கண்டிப்பாக அவர் பண்ணணும். எவ்வளோ ஸ்டஃப் இருக்குது, எவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு. ரீசெண்டாக கூட ஒரு ஃபோக் சாங் ஏதோ ஒன்றுலாம் அனுப்பிச்சாங்க எனக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கெல்லாம் என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு புஷ் இல்லாமல் அந்த சாங் வந்து தெரியுது, அவ்வளோதான். இப்போ பேசப்படுற மாதிரி பண்ணணுன்னாலே நமக்கு அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கம்போசர்ஸை வருங்கால டைரக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எனக்கு அவரோட மியூசிக்கை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்த் தேவா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ்வளோதான், எப்போவுமே ஜெயிக்கிறோம். ஆமாம், அவர் ஆல்ரெடி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ தான் அவர் இன்ஸ்டாவில் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. நிஜமாகவே அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி நம்ம ஹைட் கார்த்தி அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு தெரியும். ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். தீயா வேலை செய்யணும் குமார் படம் அப்போ தான் நாங்கள் அவங்களெல்லாம் மீட் பண்ணேன். அப்போ தான் யுகியை நான் மீட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அக்ஷிதா சுரேஷ் பற்றி சொல்லி ஆகணும். நான் ஃபஸ்ட்டு சாங் கேட்ட உடனே இல்லை பயங்கரமாக இருந்துச்சு. நான் நிஜமாக ரேப்பர் தான் நினச்சேன். இவங்க ரேப்பராக கேட்டேன். இல்லை அவங்க சிங்கர் தான். ஆனால் வாய்ஸ்லாம் செம்மையாக இருக்கு அப்படின்னு ஒரு நாள் மீட் பண்ணணுன்ட்டு நான் தான் சொன்னேன். அவங்கள ஊரில் இருந்தாங்கன்னா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் முன்னாடி வந்தாங்க. வந்துட்டு நான் என்னுடைய அப்கமிங் ஃபில்மில் நான் சும்மா ஒரு வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக தான் ஆக்சுவலாக அவங்கள வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பாடினாங்க. ஒரு அரபிக் ஸ்டைலில், கர்நாடிக் அண்ட் அரபிக் ஸ்டைல் மாதிரி. ஸோ கண்டிப்பாக அந்த சாங் ஓகே ஆகிடும். நான் இன்னும் அது கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவங்க வேர்சடைல் சிங்கர். அவங்க வந்து ரேப்பரான்னு தெரியல, பட் சூப்பராக பாடுறாங்க. அவங்களோட வாய்ஸ் ரொம்ப யூனிக்கான ஒரு வாய்ஸு. கண்டிப்பாக இன்னும் நிறையா சாங்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக 25+ years as a music director and playback singer அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது சார். தேவா 2 மகன்கள் இருக்காங்க, முரளி சார் பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீகாந்த் தேவா சார் அண்ட் போபோ சார். ஸோ அந்த ஃப்ரேமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் சமுத்திரம், அடைக்கலம், பொக்கிஷம், கோரிப்பாளையம், என்னென்னமோ எக்கச்சக்கமான படங்கள், அவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் திரைப்பட இசை கலைஞர்கள் சங்கம் செயலாளர் மியூசிக் டைரக்டர் முரளி சார் அவர்களை பேசுமாறு அழைத்துக் கொள்கிறேன். இந்த அருமையான விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மீடியாக்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், எங்ககிட்ட எவ்வளோ திறமை இருந்தோம், லக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் முன்னேற முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு முக்கியம். எவ்வளோ படத்தை நீங்கள் ஓட வச்சிருங்க, அதே போல் இந்த படத்தையும் நீங்கள் நல்ல ப்ரோமோ பண்ணணும். தயவுசெய்து நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த படம் எப்படி இருக்குன்றத ஒரே ஒரு சாங்லேயே பார்த்துட்டேன்.
நல்ல குவாலிட்டி, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. போபோ சசியை பற்றி சொல்லணுன்னாக்கா, நான் வந்து அப்போது ரொம்ப கீபோர்ட் பிளேயரில் பிஸியாக இருந்த நேரம் நான் ராஜா சார்கிட்ட, இளையராஜா சார்கிட்ட கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். அப்புறம் அண்ணங்கிட்ட இருந்தேன். அப்போ வந்து போபோ சசி படிச்சுட்டு இருக்கான், தப்பாக சொல்ல படிச்சுட்டு இருக்கான். என்னை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வரும்போது நைட்டு 12 ஆகிடும், 10, 11 ஆகிடும். காலையில் நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்து போயிடுவேன் ரெக்கார்டிங்க்கு. ஏன்னா அப்போ அந்த சிஸ்டம் இருந்தது. இப்போ தான் எப்போ வேணால் போய் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு நாள் பீரோவை போய் திறக்கிறேன், பார்க்கும்போது டாங்கன்னு ஒரு காங்க ஒரு லெட்ரு ஒன்று எழுதி வச்சுருக்கான். எனக்கு படிப்புக்காக எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இருந்தாலும் எனக்கு இசை மேல் ஆர்வம் உள்ளது, இதெல்லாம் சொல்கிறேன். இதை விட எனக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி, அன்புள்ள அப்பான்னு, உங்களுக்கு மகன் எழுதி கொள்வதுன்னு. அப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது, ஓஹோ சசின்னு ஒரு பையன் இருக்கான் நமக்குன்னு. 7th படிக்கிறான். அப்போ நீங்கள் எவ்வளோ இசை மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு, இது பாசம், இதெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள், பக்தி. அதே போல் எனக்கும் இசை மேலே ஆர்வம் இருக்குது. நீங்கள் படிப்புக்காக செலவு பண்ணுறதுல பாதி எனக்கு மியூசிக் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா, நான் நாளைக்கு ஒரு இசையமைப்பாளராக வருவேன். ஆனால் இன்னைக்கு நிரூபிச்சுட்டான் கண்டிப்பாக. குளிர் 100 பண்ணும்போதே சாங்கில் ஒரு சவுண்டு டிஃப்ரெண்ட் இருந்தது. சாங் பண்ணலாம், கம்போசர் வந்து சாங் எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறது, மியூசிக், அதாவது சவுண்ட்ஸ் எல்லாம் புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணாக்காவே ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும் மியூசிக்கில். நம்ம உட்காந்து அதை கம்போஸ் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதை விட சவுண்ட்ஸ் புதுசாக ட்ரை பண்ணுறது வந்து ஒரு ஹெல்த்தாக இருக்கும் பாட்டுக்கு. அதை அப்போவே பண்ணால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படமும் அந்த சாங் கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது. இதை வாழ்த்த வந்திருக்கும் சத்யா, அவரை பற்றி சொல்லணும். நல்ல ஒரு இசையமைப்பாளர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எல்லாருமே ஸ்ரீகாந்தெல்லாம் ரொம்ப நல்லா. ஹைட்டை பற்றி சொல்லணும், அவருக்கு ஹைட்டுன்னு பேர் வச்சதை விட ஹைட்டுன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கேன்னு ரொம்ப மனதில் இருந்ததை அவர் தான் உடைச்சார். உன்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறேன் நான். கண்டிப்பாக இந்த டீம் வந்து நல்லா வெற்றி அடையும். உங்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக தரணும். இயக்குனர் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த சாங்லேயே தெரியுது அவருடைய குவாலிட்டி. என்ன திறமை இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்லா அமைகிறது வந்து பெரிய விஷயம். அது இந்த டீமுக்கு அமைஞ்சிருக்கிறது. அவருக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு படத்தை முழுமையாக எடுத்து கொண்டு வரதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா நாங்கள் அந்த யூனியனில் இருக்கிறது எங்களுக்கு தெரியுது எவ்வளோ கஷ்டங்கள்ன்றது. ஸோ அதை மீறி இன்னைக்கு வந்து படம் முடித்து வெளியிடுறதுக்கு தயாராக இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இது போல படங்கள், இது போல ப்ரொடியூசர்கள் ரொம்ப நம்ம இசை உலகத்துக்கு, இந்த திரை உலகத்துக்கு ரொம்ப தேவைப்படுது. இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ இப்போ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஸ்பீச் கேட்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். த இந்தியன் மியூசிக் டைரக்டர் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் வாங்கியிருக்காரு. 100க்கும் மேற்பட்ட படங்களுக்கு கம்போஸ் பண்ணியிருக்காரு. த வைப், த பாசிட்டிவ் எனர்ஜி பாம், 25 years ஆஃப் மியூசிக். 6லேருந்து 60 வரை உங்க பாடல் கேட்டாங்க எழுந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். த நேஷனல் அவார்டு வின்னர் ஃபார் ஷார்ட் ஃபிலிம் கருவறை, த கிங்ஸ் ஆஃப் குத்து, ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப வெற்றி வெற்றி, ஜெயிக்கிறோம், கலக்கிறோம். இந்த அரங்கமே அதிர மாதிரி இப்போ பாடி நம்புற படிச்சது அரங்கமே அதிர மாதிரி நம்ம சுரேஷ் சாருக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. இங்கே ப்ரெஸ் அண்ணா எல்லாம் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக சார் ஒரு படம் பண்ணால் ஆடியோ லான்ச்சு இந்த கிராண்டாக தான் சார் பண்ணுவோம். ஒரு படம் பண்ணாலே வந்து ஆடியோ லான்ச் எவ்வளோ கிராண்டாக பண்ணுவோம். ஒரு சாங், ஆல்பம் சாங்க்கு நீங்கள் எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்கீங்க சார் ஆக்சுவலாக. ஸோ வி ஆர் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சி நான் வந்தது. முதல்ல நம்ம யுகி பிரதர் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ, வேறு லெவல் பண்ணீங்க ஆக்சுவலாக. அதாவது பாட்டும் எழுதுறது, அதில் வந்து ஆக்ட் பண்ணுறது,
பெரிய விஷயம். எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு விக்கி பிரதர். ஸோ அவருக்கு மனமார்ந்த ஒரு நல்ல ஒரு பாராட்டு கைத்தட்டு மூலிமா கொடுங்க அவருக்கு. ஸோ எல்லாருமே ஒரே விஷயத்தை ரொம்ப பாராட்டினாங்க. விஎஃப்எக்ஸ் பிரதர், வாவ். மாரிஸ் பிரதர், உங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா அது எப்படி எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதை எப்படி நீங்கள் மாற்றிருக்கீங்கன்ற ஒரு ஃபீல் இருக்குது ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. அண்ட் ஐட் கார்த்திக் ப்ரோ, உங்களோட சப்போர்ட் எல்லா மியூசிக் டேரக்டரும் தேவைப்படும். ஸோ எக்ஸலண்ட் ரேப்பர் அண்ட் நல்ல லிரிக் ரைட்டர். அண்ட் ஹரி ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? சூப்பர் சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ வந்ததுக்கு. அண்ட் அந்த கேமராமேன் பிரதருக்கும் நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில். இல்லை எல்லாருக்குமே கொடுங்க, ஏன்னா வந்து ஹைலி டேலண்ட் டீம் இது ஆக்சுவலாக. அண்டு அப்புறம் வந்து நம்ம சி சத்யா பிரதர், மியூசிக் டைரக்டர்லேயே ரொம்ப அழகான மியூசிக் டைரக்டர் அவர் தான் ஆக்சுவலாக. ரொம்ப அழகாக வெள்ளையாக சூப்பராக இருப்பார். எங்களால் கொஞ்சம் பொறாமையாகவே இருக்கும் ஆக்சுவலாக, என்னடா ரவுடி மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு. பட் அவர் பார்க்க ரொம்ப கலையாக அழகாக இருப்பார். அதே மாதிரி அவர் மியூசிக்குமே வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன ஃபோக் சாங்கை கூட அது பீட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மாசமா சாங் ரொம்ப சின்ன பீட்டாக இருந்தாலும் எல்லாரையும் ஆட வைப்பார் ஆக்சுவலாக. சத்யா பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு நாங்கள் ஒரு ஸ்ரீகாந்த் தேவா நிற்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு முக்கியமாக காரணம் எங்கள் அப்பா தான். ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் மேலே ஒரு லவ், அந்த அவர் மியூசிக் பற்று எல்லாமே வந்து. ஆனால் வந்து என் மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அது உண்மை தான். பட் நான் ஒரு கீபோர்ட் பிளேயராக மாறணும்னா அது எங்கள் சித்தப்பா, முரளி சித்தப்பா தான் மிகப்பெரிய காரணம். அதாவது எல்லாரும் என்னை இன்டர்வியூவில் கேட்பாங்க, நீங்கள் மியூசிக் வந்து எப்போ கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. நான் கற்றுக்கவே இல்லை, அதான் உண்மை ஆக்சுவலாக. சின்ன வயசுலேருந்தே அவங்க பிளேயிங் நான் பார்த்து வளர்ந்து வந்தேன் ஆக்சுவலாக. சபீர் சித்தப்பா இருக்கட்டும், அண்ட் முரளி சித்தப்பா, அவங்க சிவா சித்தப்பா இருக்கட்டும், அவங்க அந்த கை, அந்த விரல்கள் அந்த கீபோர்ட் மேலே படும்பொழுது எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஞாபகம் அப்படியே இது 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 என்னோட விரல் எப்படி அந்த கீபோர்டில் படும் சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கடவுளுக்கும் மேலேயா நான் நினைக்கிறது எங்கள் சித்தப்பாவை தான் ஆக்சுவலாக. ஸோ நான் இங்கே நிற்கிறேன்னா கண்டிப்பாக எங்கள் சித்தப்பா எல்லாமே இருக்காது. கண்டிப்பாக ரொம்ப இந்த முரளி சித்தப்பா என்னோட எப்போதுமே அவர் பிளெஸிங் எங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிப்போம். அவர் இந்த நிகழ்ச்சி வந்து பிளஸ் பண்ணது மிகப்பெரிய விஷயம். அவருக்கும் பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில். அந்த அக்ஷிதா, வாவ் 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 வாவ், என்னம்மா இப்படி பாடுறீங்க நீங்கள்? அப்பா அப்பா அப்பா. முக்கியமாக வந்து இது மாதிரி ஃபாரின்லேருந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் உச்சரிப்பு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாய் எப்படி இருக்கீங்க. அதாவது இங்கே இருக்கிறவங்களும் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க ஃபாரின்லேருந்து வந்து தமிழ் என்ன அழகாக பேசுவாங்க. தமிழுக்குன்னே நல்ல பலத்த கரகோஷம் கொடுக்கணும் நீங்கள் இந்த நேரத்தில். ஸோ முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்க பேரண்ட்ஸ், குழந்தையோட ஆசையை நிறைவேற்றணும். கண்டிப்பாக வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கும் நல்ல ஒரு, அந்த அம்மா இருக்காங்க, அவங்களோட தங்கச்சி இருக்காங்க, அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாம் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மியூசிக் டைரக்டர் மிகப்பெரிய ஃபேன் ஆக்சுவலாக. எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாக்கும், ராஜா சாருக்கும், ஏஆர் ரகுமான் சாருக்கும், எல்லா மியூசிக் இமான் பிரதருக்கும், அண்ட் யுவன் சங்கர் ராஜா பிரதருக்கும், ஹாரிஸ் ஜெரார் பிரதருக்கும், அனிருத் பிரதருக்கும் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லுது. நான் வந்து என்னோட பிரதர் போபோ சசியோட ஃபேன் நான் சொல்லிப்பேன் எப்போதுமே. எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து கொஞ்சம் சாங் கொடுக்க கொஞ்சம் வந்து டிலே பண்ணுவாருன்ட்டு. அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே டிலே பண்ணுவோம் தான் ஆக்சுவலாக. பட் அவர் டிலே பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசன் இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவரோட சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப புதுசு, ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கேட்குறதுக்கே ஆக்சுவலாக. எங்கேருந்து அதே கீபோர்டு தான் நான் தான் வச்சுட்டு இருக்கேன், அவன் மட்டும் எங்கேருந்து அந்த டோனில் எடுப்பான்னு எனக்கே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ என்னோட இப்போ வந்தோடனே பப்பர் யார் பாடினாது ஆக்சுவலாக? நீங்கள் தானே பாடினீங்க ப்ரோ. அந்த தீபாவளி சாங்கை வந்து அவர் தான் ப்ரோக்ராம் பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ நான் ரொம்ப பெருமையாக நினைப்பேன் அந்த நேரத்தில். ஏன்னா அந்த சாங் எல்லாரும் சொன்னாங்க ஒரு ஒரு ரெட்ரோ ஸ்டைலாக இருக்கும், 80s ஃபீலில் இருக்கும் ஆக்சுவலாக சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அந்த சாங் கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. லைக் என்ன அழகாக பண்ணியிருக்கான் சசின்னு சொல்லிட்டு. என்னோட வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கு வந்து போபோ சசிக்கு இருக்குது. ஸோ அவன் வந்து ரொம்ப மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த ப்ரெஸ் மீடியா நம்ம அண்ணன்லாம் ரொம்ப பேர் வந்திருக்காங்க. இந்த ஆல்பம் பற்றி நீங்கள் எழுதி எல்லாருக்குமே மிகப்பெரிய வெற்றி வரணும்னு வேண்டிக்கிறேன். அதே நேரத்தில் இங்கே இந்த நிகழ்ச்சியை வந்து சூப்பராக வந்து ரேப் பிரசாத் அழகாக கொண்டு போயிட்டு இருக்காரு அவர் மூலிமா. ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச். அதே நேரத்தில் நிக்கில் முருகன் டீமுக்கும் பலத்த கரகோஷம் கொடுங்க. அண்டு பரணி சிஸ்டரும் வந்து அழகாக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். என்னன்னா நம்ம உள்ள வரும்போது ஒரு பேண்ட் வாசித்தாங்கல்ல,
ஒரு 4 பேர் தான், ஒரு கீ ஒருத்தர், ஒரு பேஸ் கிட்டாரு, லீடு, ஒரு அந்த எலக்ட்ரிக் ட்ரம் வாசித்தாங்க. ஸ்டீவ் பேண்டா ப்ரோ, ஸ்டீவ் ப்ரோ, அவருக்கு இந்த அரங்கமே அதுமே வேற லெவலில் அப்ளாஸ் கொடுங்க. ஆக்சுவலாக வாங்க ஸ்டீவ் ப்ரோ, வாங்க வாங்க. இவர் தான் ஸ்டீவ் பிரதர். இது நம்ம டீமில் மிகப்பெரிய ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார் இப்போ அவராக்கில். ஸோ அப்பாவோட லீட் கிட்டார், அவர் லீட் கிட்டார் தான் வாசிப்பார், நீங்கள் பேஸ் கிட்டார் வாசித்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ப்ரோ, கிரேட் ஜாப்ஸ், கிரேட் சவுண்ட் ப்ரோ. அந்த ஆடியோ ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. வெற்றி வெற்றி, ஜெயிக்கிறோம். சாவ ரொம்ப நேரமா. 4 3 1. விரலான தெளி மீன், கண்ணும் கார பொடி, முகமோ கெளுத்தி மீன், மனமோ தென்னாங்குனி. இது வீலாங்குடா, கையில் சிக்காதுடா, அவரக்க வச்சவன் வாழுடா. ஏ அந்தோனி, ஏ அல்போன்ஸ், அவ தொட்டு புட்டா அது சான்ஸ். அந்த கடலை கேளு, அலைய சொல்லும், கட்டு மரத்தை கேளு, புது கவிதை சொல்லும். சலோமியா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆஹா, ஒரு கான்செர்ட் கேட்ட வைப் வந்தாச்சு. ஒருத்தரையும் பார்த்து நோட்டீஸ் பண்ணி அவர் சொன்ன வாழ்த்துக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்க டைமை ஒதுக்கி பிஃபோர் ஐ ஃபேட் அவே பாட்டுக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சதுக்கு. இன்னும் நிறைய நீங்க சப்போர்ட் பண்ணும் பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ இந்த ஈவெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்த பிஆர் நிக்கில் சார் அவர்களுக்கு அண்ட் அவங்களோட டீமுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் விஜே பழனி சைனிங் ஆஃப். தேங்க்யூ.